சாதாரணமா இன்னைக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, டாக்டர்ட்ட போறோம். இந்த வியாதிய குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டா தான் செகண்ட் ஒப்பீனியன் போவாங்க. ஆனா இந்த ரெகோபெயாமுக்கு தன்னுடைய தகப்பன் அவ்ளோ ஞானியா ஒரு சிறந்த நல்லாட்சி குடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஆலோசனை தந்தவங்க இவனுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அந்த ஆலோசனைய கேட்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லாததுனால, தன்னுடைய நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு, "இல்ல என்னுடைய தகப்பன காட்டிலும் நான் இன்னும் உங்கள அதிகமா தண்டிப்பேன்னு" சொல்றான். உடனே ஜனங்கள்லாம் சொல்றாங்க, "தாவீது யார்? அவன எங்க மேல ராஜாவா ஏற்படுத்தினது யாரு? தாவீதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு" சொல்லிட்டு, இவன் ஒரு ஆள் அனுப்புறான். அந்த ஆள கல்லெறிஞ்சு கொலை செய்றாங்க. அப்போ இந்த ரெகொபெயாம் தன்னையும் கொன்னுருவாங்களோன்னு சொல்லி ஜனங்களுக்கு பயந்து ஊர விட்டே அவன் ஓடி போறான். அப்போ யாரெல்லாம் மனுஷர்களுக்கு அடிமையா நடக்கிறாங்களோ, அவங்க ஆண்டவர் தனக்கு தந்த அபிஷேகத்தையும், ஸ்தானத்தையும் இழந்து போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை உங்கள விட்டு பிரிக்கிற எந்த உறவா இருந்தாலும், அதை எல்லாவற்றையும் தூரப்படுத்தும்படியாய் நீங்க தீர்மானிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு தந்த அழைப்பிலே நிலைத்திருப்பீர்கள். அடிமைத்தனத்திற்கு விலக்கி உங்களை காத்துக் கொள்வீர்கள்.